விஜய் நடிப்பில் 2009ஆம் ஆண்டு வெளியான வேட்டைக்காரன் திரைப்படத்தில் வரும் நான் அடிச்சா தாங்க மாட்ட பாடலில் விஜய் மகன் சேஷன் சஞ்சயின் நடனம் பலரது கவனத்தை ஈர்த்தது. அதன் பிறகு பல படங்களில் குழந்தை நட்சத்திரமாக சஞ்சய் நடிப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர் பட்டப்படிப்புக்காக வெளிநாடு சென்றார். தொடர்ந்து பிரேமம் இயக்குனர் அல்போன்ஸ் புத்திரன் சஞ்சயை கதாநாயகனாக அறிமுகம் செய்வதற்கு ஒரு முறை கதை சொல்லியிருந்தார். ஆனால் நடிப்பில் ஈடுபாடு இல்லை என்றும் இயக்குனராக விரும்புவதாகவும் கூறிய சஞ்சய் சில குறும்படங்களையும் இயக்கினார். சமீபத்தில் லைக்கா நிறுவனம் தயாரிக்கும் புதிய படத்தை சஞ்சய் இயக்க உள்ளதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியிருந்தது. இந்த நிலையில் சஞ்சய் இயக்கவுள்ள புதுப்படத்தின் கதாநாயகனாக நடிகர் துல்கர் சல்மான் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளதாக புதிய தகவலும் வெளியாகியிருக்கிறது. கமல்ஹாசன் மணிரத்னம் கூட்டணியில் 1987 வெளியான நாயகன் திரைப்படம் மாபெரும் வெற்றி பெற்றது. இதைத் தொடர்ந்து 35 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கூட்டணி மீண்டும் இணைகிறது. தக் லைஃப் என பெயரிடப்பட்டுள்ள இப்படத்துக்கு ஏஆர் ரகுமான் இசையமைக்க படத்தை உதயநிதி ஸ்டாலினின் ரெட் ஜெயின் மூவிஸ், கமலின் ராஜ்கமல் நிறுவனம், மணிரத்னத்தின் மெட்ராஸ் டாக்கீஸ் நிறுவனம் ஆகியவை இணைந்து தயாரிக்கின்றன. இந்த படத்தில் திரிஷா, ஜெயம் ரவி, துல்கர் சல்மான், ஐஸ்வர்யா லட்சுமி, கௌதம் கார்த்தி உட்பட பலர் நடித்து வருகின்றனர். இதன் படப்பிடிப்பு சென்னையில் தொடங்கி சில நாட்கள் நடந்தது. பின்னர் கமல்ஹாசன் சொந்த வேலை காரணமாக அமெரிக்கா புறப்பட்டு சென்றார். இந்த நிலையில் இயக்குனர் மணிரத்னம், இந்த படத்தின் இணை தயாரிப்பாளர் சிவா ஆகியோர் செர்பியா சென்றுள்ளனர். அங்கு தக் லைஃப் படத்தின் படப்பிடிப்பு சில நாட்கள் நடைபெற இருக்கிறது. அமெரிக்காவில் இருக்கும் கமல்ஹாசன் அங்கிருந்து செர்பியா சென்று படப்பிடிப்பில் கலந்து கொள்வார் என்றும் கூறப்படுகிறது. இதையடுத்து இதன் அடுத்த கட்ட படப்பிடிப்பு மார்ச் இறுதி அல்லது ஏப்ரல் மாதம் தொடங்க இருக்கிறது.